உங்களை தூக்க போறோம், நீங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 4 அல்லகைகளை வச்சு எங்களுக்கு அண்ணாமலை வேண்டும், மீண்டும் அண்ணாமலை வேண்டும் அண்ணாமலைன்னு போட்டு போஸ்டர் ஒட்டுவது, அதுவும் அடுத்த பிரதமரே அப்படின்னு சொல்லி கொடுக்கிற காசுக்கு மேல கூவுவது அப்படிங்கறதெல்லாம் மேல இருக்கக்கூடிய அமித்ஷா மோடிக்கு இது எப்படி ஓப்பானதா இருக்குமா? ஏற்கனவே அதிமுக கட்சி முக்குலத்தோர் ஓட்டு போடாம அந்த கட்சி அப்படியே கிடக்குது. அந்த ஓட்டுக்கள் எல்லாம் அப்படியே திமுக பக்கம் சாஞ்சிருச்சு. நடுநிலையா இருக்கிறவங்க பெரும்பகுதி பேர் திமுக பக்கம் வந்துட்டாங்க. 2 பக்கமா பேலன்ஸா இருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமைப்பதற்கு தான் இந்த தலைமை, இவரை யாரு நயினார் நாகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கிறார்கள் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல புரிஞ்சு. நான் போட்டியிடுகிறேன், வேற யாரும் போட்டிவிடல நினைக்கிறேன். அப்படி போட்டிட்டா அவங்களை போய் கன்சல்ட் பண்ணுங்க. ஆனால் நான் போட்டியிடுவது உறுதி அப்படின்ற மாதிரியா எங்களோட எந்த ஒரு பிணக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொன்று நயினார் நாகேந்திரன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்தே அந்த மனு தாக்கலை பண்றாங்க. அப்போ நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா 10 பேர் உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்கன்னா? 10 பேர் பரிந்துரை, அதுக்கு ரொம்ப நன்றி. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். என்டிஏ கூட்டணியை ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் விளம்பரம் போட்டாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்த்தா எந்த கட்சியுமே வரல. நீங்க அதிமுக வரல, பாமக வரலங்கிறது மட்டும் இல்ல, டிடிவி தினகரன் முதற்கொண்டு முதலாளிங்க கிட்ட எல்லார்ட்டையும் பணத்தை வாங்கி அடாவடி பண்ணி பெரிய சொத்தை சேர்த்துட்டாப்ல. உங்களுக்கு இனிமேல் ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு முதலமைச்சராகி அல்லது ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்துதான் சம்பாதிக்கணுங்கிற நிலைமை இல்ல. கொடுத்த சின்ன வாய்ப்பையே பெருசா பயன்படுத்திட்டு பெரிய பணத்தை அடிச்சிட்டாப்ல. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா எதிர்பார்த்ததுதான், பல நாள் பேசப்பட்ட விஷயம்தான். குறிப்பாக அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்டலாம் ஒண்ணும் கிடையாது, உறுதியாகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதா தகவல் இருக்கிறது. அதோட இன்னைக்கு ஈவினிங்கே கூட நயினார் நாகேந்திரன் கையை பிடிச்சு தூக்கி விடுவார் அமித்ஷா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது ஏற்கனவே நம்ம கடந்த முறை பேசியப்போ பேசினதுதான். அதாவது இவரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் கட்சியை வளர்க்க சொன்னா, ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடியே அந்த கட்சியின் பெயரை சொல்லி அது ஒரு புது விதமான ஊழலை உருவாக்கியவரே இந்த அண்ணாமலை தான். நீங்க ஒரு எந்த ஒரு கட்சியிலனாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருந்துகிட்டு அந்த பதவியினால் கிடைக்கிற ஒரு தொழில், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற கமிஷனை தான் வாங்கி நீங்க வாழ முடியும். அப்படித்தான் நீங்க எதையாவது ஒரு சம்பாதிக்க முடியும். ஆனா இவரை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இவர் நாங்க மேல ஆட்சியில இருக்கிறோம்னு சொல்லியே ரெட்டியை கையில வச்சுட்டு அமர் பிரசாத் ரெட்டியை அனுப்பி விட்டு அங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், சிறு குறு தொழில் முனைவோர் எல்லார்கிட்டையும், முதலாளிங்க கிட்ட எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கி அடாவடி பண்ணி பெரிய சொத்தை சேர்த்துட்டாப்ல. உங்களுக்கு இனிமேல் ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு முதலமைச்சராகி அல்லது ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்துதான் சம்பாதிக்கணுங்கிற நிலைமை இல்ல. கொடுத்த சின்ன வாய்ப்பையே பெருசா பயன்படுத்திட்டு பெரிய பணத்தை அடிச்சிட்டாப்ல. அது மேலிடத்துக்கு போய் சேர்ந்து விட்டது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க இருந்துகிட்டு தனக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு, வார் ரூமை வச்சுக்கிட்டு, அதாவது சில பல கோடிகளை கொடுத்து மாசம் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வார் ரூமுக்கு தீனி போட்டு தன்னை ப்ரமோட் பண்ணதுக்கு ஒரு ஆளுக்கு முடியும்னா, அந்த பணம் அப்ப எந்த அளவிற்கு அவர் கறந்திருப்பாரு. ஆருத்ரா மோசடியில இருந்து எல்லாத்துலயும் அவருக்கு பங்கு இருக்குது. பெரிய தொகை கட்டிங் போய் சேருது. இப்படியாக ஒரு ராஜாங்கத்தை செய்து கொண்டிருந்தார். கடைசியா என்ன நடந்துச்சு? அதிமுக கூட்டணியினுடைய இந்த அதுக்காகத்தான் இவரை விலக்குகிறார்கள். அது நெருக்கடியா இருக்கு இவருடைய இருப்பு அப்படிங்கிற மாதிரி. அது உண்மைதான். இவருடைய அதாவது அண்ணாமலையை அந்த பதவியில் இருந்து தூக்குவதற்கு 3 காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம், அவருடைய அந்த காலம் முடிந்து விட்டது. அந்த 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. வேற தலைவர் நியமிச்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். இன்னொன்னு, அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தடை.
நான் வந்து தனியா தான் போட்டியிடுவேன், எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது இவருடைய பழக்கமாக இருந்தது. அதுவும் அதிமுகவை மானாவாரியா பேசிட்டு இருந்தாரு. ஒண்ணு. இன்னொன்னு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மோடி அமித்ஷாவுக்கு பிடிக்காது. என்ன அப்படின்னா, உங்களை தூக்க போறோம், நீங்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 4 அல்லகைகளை வச்சு எங்களுக்கு அண்ணாமலை வேண்டும், மீண்டும் அண்ணாமலை வேண்டும் அண்ணாமலைன்னு போட்டு போஸ்டர் ஒட்டுவது, அதுவும் வந்து அடுத்த பிரதமரே அப்படின்னு சொல்லி கொடுக்கிற காசுக்கு மேல கூவுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து மேல இருக்கக்கூடிய அமித்ஷா மோடிக்கு இது எப்படி ஓப்பானதா இருக்குமா? எங்களுக்கு மீறி ஒருத்தன் நாங்க எடுக்கிற முடிவுகளுக்கோ அல்லது கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கோ மீறி எங்களுக்கு அதிமுக கூட்டணி வேண்டாம், ஆனா அண்ணாமலை வேணும்னு போஸ்டர் ஒட்டணும்னா இது அண்ணாமலையின் அனுமதியின்றோ அல்லது அவருடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் இல்லாமலோ நடக்க போறது கிடையாது. அண்ணாமலை எப்படி அத்துமீறி தன்னுடைய பிரசன்ஸை காட்டிக்கிடுவாப்புல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அண்ணாமலையை சோலி முடிப்பது என்பது ஆல்ரெடி முடிவு கட்டப்பட்டு விட்டது. அப்போ 2வது கட்டமாக அதிமுக கூட்டணியை வடிவமைக்கணும். அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இப்போ பாஜக சந்திச்சிருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அதுல நான் வந்து என்னை எல்லாரும் உட்கார்ந்து என்டிஏ கூட்டணியை ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து விளம்பரம் போட்டாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்த்தா எந்த கட்சியுமே வரல. நீங்க அதிமுக வரல, பாமக வரலங்கிறது மட்டும் இல்ல, டிடிவி தினகரன் முதற்கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சின்ன பையங்க இந்த லீவ் எடுப்பாங்க தெரியுமா, காய்ச்சல் மிஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி போய் லீவ் எடுத்துட்டாப்ல. இப்படி ஜான் பாண்டியன் கூட வர்றதில்ல, இவங்களை மதிச்சு வரலங்கிறது ஒரு செய்தி. அப்போ பாஜகவுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, இருக்கிறவர்களை எல்லாம் அரவணைத்து நாங்கள் தான் அந்த ஆட்சியை வழிநடத்த போகிறோம், என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சுட்டு வந்த அடுத்த நிமிஷமே அமித்ஷா போட்ட ட்விட் என்ன, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்த உடனேயே சாராய வெள்ளம் தடுத்து நிறுத்தப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரு சொன்னார் இல்லையா. அப்ப இந்த 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 டோனைய வந்து எடப்பாடி மட்டும் இல்லைங்க, அதிமுக தொண்டர்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க. அது என்ன பாஜக தலைமையிலான உள்ளூர பாஜக தொண்டர்களுக்கு நீங்க மேல் மட்டத்துல இவங்க மேலோடி பேசிக்கலாம், இது பண்ணிக்கலாம், டீல் பேசிக்கலாம். ஆனா கட்சியாக உள்ளுக்குள் அதிமுக பாஜக தொண்டர்களுக்குள் இவர்கள் கூட்டணி அமைப்பது பிடிக்கவே இல்லை. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அவ்வளவு பெரிய உள் முரண்பாடு இருக்குது. அதிமுகவுக்கு ரெகுலரா ஓட்டு போடுகிறவர்கள் இவரை விரும்பல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு மத்தியில தான் குறைஞ்சபட்சம் இந்த கூட்டணியை எதிர்காலத்துல இடைப்பட்ட ஒரு வருஷம் இருக்கு, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சேர்த்து எப்படியாவது இணைக்கணும்னா அதுக்கு ஒரு சாதகமான ஆள் வேண்டும். அந்த ஆள் அண்ணாமலை இல்லை, அதுக்கு நயினார் நாகேந்திரன் பொருந்துவார்னு சொல்லி அந்த இடத்தில் கொண்டு வந்து இவர்கள் நயினார் நாகேந்திரனை முன்மொழிந்திருக்கிறார்கள், அவரை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற செய்தி. நயினார் நாகேந்திரன் வந்து பேட்டில் என்ன சொல்றாருனாக்க, நான் வந்து போட்டியிடுகிறேன், வேற யாரும் போட்டிவிடல நினைக்கிறேன், அப்படி போட்டிட்டா அவங்களை போய் கன்சல்ட் பண்ணுங்க, ஆனா நான் போட்டியிடுவது உறுதி அப்படின்ற மாதிரியா, எங்களோட எந்த ஒரு பிணக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்தே அந்த மனு தாக்கலை பண்றாங்க. அப்ப நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் சம்பத் வந்து என்ன சொல்றாருனாக்கா, அண்ணாமலை வந்து பிஜேபியோட அடையாளம், அவர் தலைவருங்கிறது ஒரு நிர்வாகத்துக்காக போறதுங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க கருத வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா. எப்படி புரிஞ்சுக்கிறேன்? மாப்பிள்ளை வருதான் சட்டை வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையா இருக்குது. இது ரொம்ப வினோதமானதுதான். அவர் சொல்றது சொல்லிக்கிட்டு, அதாவது என்னன்னா பதவி பறிபோன பிறகு சொல்லப்படுகிற அந்த பேச்சு என்ன வேணாலும் இருந்து கொண்டோம், ஆனா தலைவர் யாரோ அவர் தான் தலைவர். இப்ப நீங்க வந்து அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது எல்முருகனால் ஒண்ணும் செய்ய முடியல பெருசா, சரிங்களா? ஏன் பழைய தலைவர் பொன்னாராலே ஒண்ணும் பண்ண முடியல, பொன்னாரே ஒரு ஓரமா தான் இருந்தாரு. இன்னொன்னு, அண்ணாமலையின் தலைமையை கீழே இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள்னா கீழே இருக்கிற இவர்களுடைய அள்ளக்கைகள் விரும்புவாங்க. யாரு? வார் ரூம் அள்ளக்கைகள் விரும்புவாங்க, இந்த ட்விட்டர் இந்த பேஸ்புக்குகள்ல விளையாடுறாங்க விரும்புவாங்க. ஆனா கட்சியை நிர்வகிக்கிறவர்களுக்கு அண்ணாமலையின் பேச்சுவார்த்தைகள் பிடிக்கிறது இல்ல. நீங்க நல்லா பாத்துக்கங்க, எந்த விதமான அடுத்த கட்ட தலைவர்கள் யாருக்கும் அண்ணாமலை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருந்தாப்புல. அதனால என்ன ஆச்சுன்னா,
நீங்க ஹெச் ராஜாவில இருந்து இருக்கிற எல்லா மயிலாப்பூர் கூட்டமும் பின்னுக்கு போயிடுச்சு. அதுல குறிப்பா நிர்மலா சீதாராமனால இங்க இருந்து, அதாவது ஒரு நபர்கிட்ட வாக்கு கூட கேட்காம, எங்கேயும் போய் மக்கள்கிட்ட போய் நிக்காம நேரடியா குறுக்கு வழியில போய் பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிட முடியுது. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள தன்னுடைய பருப்பு வேக மாட்டேங்குது அப்படிங்கும் போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இன்னொன்னு, அமித்ஷா மோடிக்குமே என்ன எண்ணம்னா, பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனர்களுடைய லாபியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான ஒரு நபர் இருந்தா நல்லா இருக்கும், அது ஒரு ஒரு சேஞ்சா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் அண்ணாமலை அந்த இடத்தில் கோட்டை விட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, பருப்புகளான வெற்றியை இவரால் காட்ட முடியல. இவர் வந்து நம்பர்ல காமிச்சார், நான் 18% எங்களுக்கு இருக்கு அப்படி இப்படின்னு. எங்களுக்கு மட்டுமே, பாஜக மட்டுமே 11% வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படிலாம் சொன்னாரே தவிர, அங்க என்னென்ன நடந்துச்சு? டிடிவி தினகரன் தான் உள்ள பிடிச்சி இழுத்து வச்சிருந்தீங்க, பாமகவை உள்ள பிடிச்சி நெரிச்சு இழுத்து வச்சிருந்தீங்க, பல பேரை நீங்க ஏசி சண்முகத்தெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கட்சி இல்லாம இவர்களுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வச்சீங்க. ஜான் பாண்டியனுக்கு நிலைமை அதுதான். இப்படி பல்வேறு நபர்களையும் தன்னுக்குள்ள சேர்த்து இழுத்து வச்சுக்கிட்டு பெர்சன்டேஜ் வைஸ் நாங்க வளர்ந்துருக்கோம்னு சொல்லி ஒரு பொய்யான கணக்கை காட்டினா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ நீங்க குக்கர் சின்னத்துல தனியா நிக்கும் போதே 5.5% வாக்கு வாங்கினாரு டிடிவி தினகரன். இவங்களோட சேர்ந்த சவகாசத்தில் தான் அவர் 1க்கும் 1.25க்கும் கீழே போனது. அப்போ அதோட பொருள் என்னன்னா, இவ்வளவு பேரையும் சேர்த்து வச்சுதான் ஓபிஎஸ்ஐ இணைச்சு வச்சு ஓபிஎஸ் கிடைச்ச வாக்குகள் என்ன என்ன அவன் 2 லட்சம் வாக்குகள் கிட்ட கடைசியில வெற்றியை காட்டவில்லை. ஒரு சீட்டை கூட வாங்குறதுக்கு வழி இல்லை. அப்படிங்கும் போது அப்ப கூட்டணி இல்லாமல், அதிமுக கூட்டணி இல்லாமல் நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது. சேர்ந்திருந்தா குறைந்தபட்சம் 1-2 வாங்கியிருக்கலாம். 40க்கு 40 கோட்டை விட்டோம். அதே மாதிரி இந்த தேர்தலில் நாம் கோட்டை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு, அவர்களுக்கு இருக்குது. அதனாலதான் இதை எப்படியாவது இந்த கூட்டணியை உருவாக்கி விட வேண்டும்னு முனைகிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு லேசிக்குள்ள இறங்கி வர மாட்டாரு போல இருக்கு. போட்ட சீட்டுகள் எல்லாம் இருக்குது. அமித்ஷா உட்கார்ந்து வருவாங்களான்னு கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு உட்கார்ந்து இருக்காரு கிராண்ட் சோழா ஹோட்டல்ல. அப்புறம் நேரம் போகலன்னு சொல்லிட்டு கிளம்பி ஒவ்வொரு வீடுகா போய் துக்கம் விசாரிச்சுக்கிட்டு குருமூர்த்தியை பார்த்து டிகிரி காப்பி வாங்கி குடிச்சுக்கிட்டு மயிலாப்பூர்ல அப்படி நேரத்தை போயிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்புறது தயாராகிட்டு இருக்காருங்கிறது செய்தி. இல்ல இப்ப ஈவினிங் வரப்போறதாகவும் ஒரு திரும்ப தகவல், அவர் வந்து அதிமுகவோட பேச போவதாக ஒரு தகவல். அதை தாண்டி என்னன்னா ஓபிஎஸ் வேற புதிய கட்சி ஆரம்பிக்க போகிற ஒரு செய்தி வெளிவருது. இறுதியா அதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. அதுதான், அதாவது என்னன்னா, அதிமுகவை ஒன்றாக இணைக்க வேண்டும். ஒன்றாக இணைக்கப்பட்ட அந்த அதிமுகவை நம்மளுடைய அலையன்ஸ்ல, அதாவது என்டிஏ அலையன்ஸ்ல இணைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அதிமுக கூட்டணியில பாஜக போறது இல்ல, பாஜக கூட்டணியில அதிமுகவை கொண்டு வரணும். இப்படிப்பட்ட இதுக்காக கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள், இடி, இன்கம் டாக்ஸ், ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆவணங்கள், அவர் வீட்டில இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள், வழக்குகள் எல்லாமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதற்கெல்லாம் பார்த்து மயங்குகிற, பயந்து விடுகிற ஆளா அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப நீங்க நல்லா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி போய் கூப்பிட்டாங்க, போய் பார்த்து வந்துட்டாரு. கூப்பிட்டீங்க, வந்தேன், பார்த்தாச்சு. ஆனா பார்த்த அடுத்த நிமிஷமே நீங்க வந்து ட்விட்டு போடுறீங்க. இது வந்து நல்லது கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டே நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் மூலமா செங்கோட்டையனை மூவ் பண்றதும், செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நாங்க வந்து அதிமுக கூட்டணி அமைச்சிருவோம்னு சொல்றதும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு லேசா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், நீங்க நாளைக்கு ஓபிஎஸ் தனி கட்சி வச்சுட்டு போட்டோம், இவரு தனியா பிரிச்சுட்டு போட்டோம், எடப்பாடி தனியா நான் தனியா கட்சி நடத்திக்கிட்டு பிடிச்சா யாருடைய கட்சி வலுவாக இருக்கும்? நீங்க 20% இருக்குல்ல, அந்த 20% அப்படித்தான் இருக்க போகுது. அதோட பொருள் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் உருட்டினாலும் மிரட்டினாலும் எடப்பாடி பழனிசாமி கடந்த இந்த ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காருங்க தன்னை. மத்த யாராவது பெர்ஃபார்மன்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? குறைஞ்சபட்சம் வேறத்தையாவது பண்ணிருக்காங்களா? யாருமே பண்ணல. இவங்க இப்போ வரையிலையும் பாஜகவின் காலடியில் மொத்தமா அடகு கொடுக்கறதுக்கு தான் தயாரா இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அது தயாரில்ல. அப்போ நீங்க செங்கோட்டையனை வச்சு என்னைய மிரட்ட பாக்குறீங்க அப்படின்னா நான் எதுக்கு உங்களுக்கு மடங்கி வரணுங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க முடிஞ்சா பண்ணி பாருங்க. என்னை வீழ்த்த நினைக்கிறீங்க, முடிஞ்சா வீழ்த்தி பாருங்க. அப்படி வீழ்த்தினீங்கன்னா எனக்கு நஷ்டங்கிறதும் இல்லை, எனக்கு
ஒரு கண்ணு போனா உங்களுக்கு 2 கண்ணு போயிருங்கிறது அங்க அங்க இருக்கிற டாக்டிக்ஸ். அதனால இதை எல்லாவற்றையும் ஒருங்கே இணைத்து கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு இருக்குங்க. இன்னும் 4 மாசத்துல இரட்டை இலை வழக்கு முடிஞ்சிடும். அந்த இரட்டை இலை வழக்கு முடிச்சு அது வரையிலும் அமித்ஷாவின் போக்குக்கு கொஞ்சம் நயமா ஆடுவாரு எடப்பாடி. ஆனா எடப்பாடிக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, இந்த கட்சியை இணைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அது யாருக்கும் அவரு படைஞ்சு போறதா தெரியல. இன்னொன்னு, விஜயோடு சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற உணர்ச்சி அவருக்கு இருக்குது. அதுல ஒரு லாபமும் இருக்குது. ஏன்னா ஒரு நடிகர் சார்ந்த இயங்கிய கட்சி, நடிகை சார்ந்த இயங்கிய கட்சி. இன்னொரு நடிகர்களுடைய உறவுங்கிறது வலுவா இருக்கும். இன்னும் தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மையினர் ஆதரவு, இதையெல்லாம் நின்று பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாஜகவோட நீங்க நினைஞ்சு நிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைதி காப்பதும் இவரு அமித்ஷாவுக்கு ஏத்த மாதிரி லைட்டா தலையை குனிஞ்சு விளையாடுவதும் என்பது இரட்டை இலை தன் பக்கம் வரணுங்கிறதுக்காகத்தானே தவிர, மற்றபடி இவர்களுடைய அரட்டன் உருட்டல்கள் எடப்பாடி பழனிசாமி மடங்கி போக மாட்டார் அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம். அதையும் மீறி இவர்கள் நெருக்கடி கொடுத்து இணைத்தாலும் கூட மற்றவர்களை எல்லாம் கூட்டணியில் வைத்திருக்க, அதாவது மற்றவர்களை எல்லாம் அதிமுகங்கிற அடிப்படையில் வைக்க முடியாதுங்கிறத அவர் சொல்லிடுவாரு. அதிமுக அவங்க கிடையாது, அதிமுக நான் மட்டும் தான், அப்படிதான் சொல்லுவாரு. நீ சொல்ற பாயிண்டால பார்த்தா கூட அப்படி பார்த்தா அண்ணாமலை பலியிட வேண்டிய அவசியம் இல்ல. அண்ணாமலையை தூக்குவதற்கான காரணமே அதிமுக கூட்டணி தானே. அண்ணாமலையை பலியிடுவதற்கு நான் முன்னாடியே பேசினதுதான். அதை அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜாதி அடிப்படையிலாக பாக்குறாங்க. அண்ணாமலைக்கு சில பிரச்சனை இருக்குது, அண்ணாமலை தூக்கியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை தாண்டி அண்ணாமலையும் இவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், பொங்கு வெள்ளாள கவுண்டர். அப்போ 2 தலைமை, இவரும் அதிமுக தலைமையும், எடப்பாடியும் பொங்கு வெள்ளாளர், இவரும் ஒரு கவுண்டர். இந்த சமூகம் போது ஏற்கனவே அதிமுக கட்சி முக்குலத்தோர் ஓட்டு போடாம அந்த கட்சி அப்படியே கிடக்குது. அந்த ஓட்டுக்கள் எல்லாம் அப்படி திமுக பக்கம் சாஞ்சிருச்சு. நடுநிலையா இருக்கிறவங்க பெரும்பகுதி பேர் திமுக பக்கம் வந்துட்டாங்க. குறைஞ்சபட்சம் எம்ஜிஆர், ஜெயலலிதா பிடிப்பு உள்ளவர்கள் இன்னும் தீவிரமா, அதுவும் சொல்ல ஒரு வலதுசாரி போக்கு உள்ளவர்கள் இன்னும் வேணா இந்த கூட்டணிக்கோ அல்லது அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டுட்டு இருக்கலாம். அதுவும் கூட நீங்க 3 ஃபேக்டர் இருக்குது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவர்கள் யாரு, சசிகலா, இவர்களுடைய இதெல்லாம் சேர்க்க வேண்டி இருக்குது. அது சேர்த்தா மட்டும்தான் குறைஞ்சபட்சம் எதையாவது டஃப் கொடுக்க முடியும். அப்ப இதையெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு, இதை அக்குமுலேட் பண்ணணும்னா ஒரு முக்குலத்தோர் சார்ந்த ஒரு பிரதிநிதி நமக்கு இருந்தால், இந்த சைடு இருந்தா வலுவாக இருக்கும். ஒரு சைடா சாஞ்சிராம 2 பக்கமா பேலன்ஸா இருக்கிறதுக்கு ஒரு கூட்டணி அமைப்பதற்கு தான் இந்த தலைமை, இவரை யாரு, நயினார் நாகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கிறார்கள் அப்படிங்கறத நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஓகே இது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, வெறும் தலைவர் மாற்றம் அல்ல, அதுக்கு பின்னாடி அமித்ஷா கொடுக்குற சாதி கணக்கு, அதை தாண்டி அதிமுக கூட்டணி கணக்கு, அதையும் தாண்டி எடப்பாடி இதெல்லாம் ஏமாற்றும் கணக்குன்ற மாதிரி பல்வேறு விமர்சனம் முன் வச்சுக்கல. அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுகிறேன். விவாதத்தில் அறக்களத்து நேரம் ஒதுக்கி நன்றி. நன்றி.